ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. என் அன்பு குழந்தையே, இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கையில் இன்னும் நீ உயர உயர உனக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். நீ எதை நினைத்தும் கவலைப்படாமல் உன்னுடைய முயற்சியை மட்டும் கைவிடாமல் உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். உனக்கு கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் அத்தனை கஷ்டங்களும் உன்னை சோதிப்பதற்காக மட்டுமே என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற வாக்கினை நீ மனதார கேட்க வேண்டும். மாபெரும் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப் போகின்றது. அதை வரவேற்க நீ தயாராக காத்திரு. என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் இனி எல்லாம் சந்தோஷமான சூழலாக உன்னை வந்து சேரும். நிம்மதியாக இருக்க நினைத்தால் எதையும் எந்த சூழ்நிலையும் உன்னை விடவும் மிகப்பெரிய மனிதர்கள் யாருமே இல்லை. நீ உயிராக நினைக்கும் என்னை விடவும் பெரிது எதுவுமே இல்லை என்று நினை. நமக்கு வரும் கஷ்டங்களை நம்மால் தாங்க முடியும் என்று மென்மையாய் உன்னிடமே சொல்லிக்கொள். உனக்கு ஒரு பரீட்சை வைக்கின்றேன் என்று நீ நினைப்பது சரிதான். எதற்கு அந்த பரீட்சை? உன்னை ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு உயர்த்துவதற்காக. எவ்வளவு காலம் என்று நினைப்பதும் சரிதான். ஆனால் முழுமையான முறையில் ஒன்றை தயாரித்தால்தான் அது நல்ல முறையில் இருக்கக்கூடும். அவற்றைத்தான் உனக்கு செய்கின்றேன். இன்னும் உன்னை சிறிது மாற்றிக்கொள்ள வேண்டும். எனக்கு புரிகின்றது. நீ போராடி கொண்டு இருக்கின்றாய். உனக்குள்ளேயே எது சரி எது தவறு என்று உனக்கு தோன்றும். தவறு என்றால் அதை மாற்ற உன்னிடத்திலேயே நீ யுத்தம் செய்து குறித்து கொண்டிருக்கின்றாய். இந்த நிலையற்ற சூழல் எல்லாம் நிறைவான நிலையுள்ள வாழ்க்கையை உனக்கு கொடுக்கத்தான் நான் இந்த குழப்பமான மனநிலையை உனக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றேன். எல்லாமே மாறும். விரைவில் உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும். என் குழந்தையே, பயப்படாதே, நீ கலங்காதே, நீ நன்றாக இருப்பாய். எப்படி சரியாக போகின்றது என்று மலைக்கும் விஷயங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்னும் அளவிற்கு மாயமாக மறைந்து போகும். கவலை கொள்ளாதே. எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது வாழ்க்கை அல்ல. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்வதற்கு பெயர்தான் வாழ்க்கை. வாழ்வில் நீ வெற்றி பெற வேண்டுமானால் பயனில்லாதவற்றை பேசி பொழுதை வீணாக்காதே. பயனுள்ளதை பேசு. பயனுள்ளதை மௌனமாக இருக்க பழகு. வாழ்வில் எவ்வளவு முன்னேற நினைக்கின்றோமோ அந்த அளவிற்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுகளை நீ சகித்து கொள்ளத்தான் வேண்டும். வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று பார்க்காதே. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. என் குழந்தையே, நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரம் வந்துவிட்டது. நீ விதைத்த நல்ல செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக வளர வேண்டிய நேரமும் வந்துவிட்டது. என் தங்கமே, உனக்கு கிடைக்கும் அனைத்து சந்தோஷங்களும் மிக காலம் அருகில் இல்லை. அவை உன்னை சந்தோஷப்படுத்த தயாராக இருக்கின்றது. தற்காலிகமாக நீ சந்திக்கும் தோல்விகளால் துவண்டு போகாதே. துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து போகாதே. உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன. அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகத்தான் இந்த சின்ன சறுக்கல் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடத் தொடங்கு. வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் தைரியத்தையும் பெற்ற உனக்கு வாழ்க்கையில் எல்லா சுகங்களும் வந்து சேரும். நீ நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். நீ கூப்பிட்ட கணமே உனக்கு நான் காட்சி தரப் போகின்றேன். இதையும்
அனைத்தையும் சரி செய்வேன். உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் யார் நினைத்தாலும் உன் அம்மா ஒருபொழுதும் நான் உன்னை கைவிட மாட்டேன். வருந்தாதே என் குழந்தையே. உன் வேண்டுதல் விரைவில் நிறைவேறும். உள்ளத்தில் உறுதி, மனதில் நம்பிக்கை, எண்ணத்தில் தெளிவு இவைகளை நீ கொண்டு உன் வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும். இதயமே வெடித்து சிதறிவிடும் அளவிற்கு பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் ஒன்றை நீ மறந்து விட்டாய். இதயத்திற்குள் தான் நான் சிம்மாசனம் போட்டு அமர்ந்துள்ளேன். நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலைகுலைய வைத்துள்ளது. உன் முகத்தில் ஒரு கலவரம். நாம் இந்த நிலையிலிருந்து மீண்டு வர முடியாதோ என்று, நம்மை இதே நிலையிலேயே நம் அம்மா வைத்து விடுவாளோ என்ற பயம் உன்னோடு வந்துவிட்டது. இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகின்றது. நீ படும் துயரங்களை உன் தாயானவள் நானறிய மாட்டேனா? அப்பொழுது ஏன் தேர்வுகளை தரவில்லை என்றுதானே நீ கேட்கின்றாய் என் தங்கமே. உனக்கான தேர்வுகளை உருவாக்கத்தான் நான் உன்னுள் வந்து அமர்ந்துள்ளேன். என்னை தேற்றுபவர்களுக்கே நன்மைகளை நான் செய்யும்போது நானே கதி என்று சரணாகதி அடைந்திருக்கும் என் பிள்ளையான உனக்கு நான் நல்லது செய்ய மாட்டேனா? ஒரு வினாடியில் உனக்கு தலையெழுத்தை மாற்றும் சக்தி எனக்கு இருக்கின்றது. ஆனால் அந்த வினாடிதான் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் உள்ளது. ஏனென்றால் நான் கொடுக்கப் போகும் தீர்வு நிரந்தரமானது. சில விஷயங்கள் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வை இப்பொழுது நடக்காமல் இருப்பதை நினைத்து உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றவில்லை என்று தோன்றும். என் தங்க பிள்ளையே, ஒன்றை மட்டும் புரிந்து கொள். நடப்பது மட்டும்தான் உனக்கு நான் கூறுவேன். உன் அம்மாவாகிய நான் உனக்கு கூறியதை நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன். உன்னை காப்பாற்ற உனக்கு பக்கபலமாக இருந்து உன்னுடைய பயணத்தில் நானும் பயணிப்பேன். அதை நீ அத்தனை தேவையில்லாத தோற்றத்தையும் நான் வெளியில் எடுக்கவே இத்தனை நிகழ்வுகளும் நடக்கின்றது. என் தங்க பிள்ளையே, கண்டிப்பாக உன் தேவைகளை பூர்த்தி செய்து என் ஆசீர்வாதங்களோடு வந்தடையும் நாள் வெகு தொலைவில் இல்லை, மிக மிக அருகில் வந்துவிட்டது. என் குழந்தையே, நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். உன்னோடு இருப்பதை உணர்ந்து கொண்டு நேரம் வந்து என்னை சர்வசாதாரணமாக மட்டும் நினைத்து விடாதே என் தங்கமே. அனைத்தையும் அறிந்தவள் உன் அம்மா என்பது உனக்கு தெரியும். என்னை தேடி வரவில்லை, தேடி வரவும் முடியாது. நான் தான் உன்னை தேடி உன்னிடம் என்னை வரவழைத்தேன். மற்றவர்கள் மத்தியும் நீயும் பெரிய செல்வந்தராக மாறப்போகின்றாய் என் குழந்தையே. நான் உனக்கு அருள் சொல்வதற்காக காத்திருக்கின்றேன். மனதிற்குள் கஷ்டங்களை வைத்து கொண்டு உன் தாயானவள் என்னிடம் நீ மனம் விட்டு வேண்டினால் உனக்கு உடனே நிம்மதி பிறக்கும் என் தங்கமே. நானும் நீயும் வேறு வேறு அல்ல. நான் உனக்குள் இருக்கின்றேன், நீ எனக்குள் இருக்கின்றாய். தொடர்ந்து இதே போலவே நிலைத்து வா. அப்பொழுது நீயே அதை உணரலாம். ஒவ்வொரு முறையும் உன் மனம் மலை போல் உனக்கு காண்பிக்கும் பிரச்சனைகளை நான் பண்போடு உனக்கு விளக்கியுள்ளேன். இப்பொழுதும் அதில் நடந்துள்ளது. உன்னால் அதை உணர முடிகிறதா? எதையும் நினைத்து பயப்படாதே. எது வந்தாலும் அதை சமாளிக்கும் சக்தி உனக்குள் உண்டு. உன் எண்ணத்தில் தேவையற்ற விஷயங்கள் சேராமல் தூய்மையாக இருக்கும் பொழுது உன்னால் மேலும் வெற்றிகளை பெற முடியும். உன் எண்ணத்தில் தீமைகள் கலக்காமல் பார்த்து கொள்ளத்தான் உனக்கு தினமும் பூஜைகள் தேவையான ஒன்றாகின்றது. என்னை வழிபட வழிபட வளர்ச்சி உனக்கு நிச்சயமாக வரும் என் தங்க பிள்ளையே. உனக்கு நல்லது நடக்கத்தான் போகின்றது. அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டிற்குள் வந்துள்ளேன். உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும். இது உன் அம்மாவின் ஆசீர்வாதமும் அன்பும் உத்தரவு, கட்டளை மற்றும் சுபவாக்கு. இதில் நீ எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள். ஆனால் நடக்கப் போவதை பார்த்து நீ வியக்கத்தான் போகின்றாய். நீ தைரியமாக இரு என் தங்கமே. என் மீது
மீது நம்பிக்கை வைத்த உன்னை வெறும் கைகளாக நான் அனுப்பிவிடுவேனா? நீ இழந்த அனைத்தையும் விரைவில் பெறத்தான் போகின்றாய். நீ இத்தனை நாள் செய்த புண்ணியம் எதுவும் வீணாகப் போவது இல்லை. நீ செய்த அனைத்து புண்ணியத்திற்கும் உனக்கு தேவையானதை நீ என்னிடமிருந்து பெற்றுக்கொள். என் தங்கமே, உன்னுடைய நல்ல மனதிற்கு உனக்கு என்றென்றைக்குமே நல்லது மட்டும்தான் நடக்கும். நீ யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் மட்டும் இருந்தாலே போதும். இந்த தாயானவள் உன் இரு கரங்களை பற்றிக்கொண்டு நீ செல்லும் பாதையில் உனக்கு துணையாக வந்து கொண்டேதான் இருப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.